காலை வணக்கம் மக்களே. காலைல அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு ஜாக்கெட் தைச்சிருந்தேன் ஒருத்தவங்களுக்கு, அதை கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ப்ளூ கலர் தான் அம்மா வீடு. எதிர்த்த மாதிரி எங்கள் அத்தை பேத்தி வாங்கி போட்டிருக்கா. எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்காவ. இது வந்து குட்டி பாவைக்காங்க. பாவைக்காய் நிறைய காய்ச்சிது. இப்போ சீசன் இல்லை. வெளியே வந்து மருதாணி செடி இருக்குது பார்த்துக்கங்க. சரி கயிறை அவுத்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேன். இது 2 செடி வச்சுருக்காவ. உள்ள பைக்கு சைக்கிள் அப்பா கோணி அவரை பக்கத்தில் உள்ள கோணிலாம் இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மல்லி அடுக்கு மல்லியில் அது இருக்கும், கத்தாழை, அப்புறம் பிரண்டை. எனக்கு இன்றைக்கி தேவையானது இந்த ரணகலி இலை தான் பார்த்துக்கோங்க. இதை பறிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு 10 இலை பறிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. சரி உள்ள கொய்யாக்கா அன்றைக்கி வந்து பார்த்தேன் சின்னதாக அந்த உள்ளே போய் பார்க்கலான்னு இந்த பக்கம் ஒரு கொய்யாக்கா செடி, அப்புறம் பப்பாளி, மாமரம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த பூ பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. அப்படியே நட்சத்திரமாக இருந்தது. இந்த பூ பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய மொட்டும் பூ இருந்தது பார்த்துக்கோங்க. வாழை மரம் இருந்ததுங்க. தண்ணி ஊற்ற முடியலை, 2 பேருக்கும் பேண முடியல சொல்லிட்டு வாழை மரத்தை வெட்டிட்டாவ பார்த்துக்கோங்க. அன்றைக்கி கொய்யாக்கா குட்டி குட்டியாக இருந்ததுங்க. இன்றைக்கி நல்லா பெருசாகிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா இப்போ பெரிய காயாக ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. சரி என் மகனுக்கு இந்த காய்னா ரொம்ப பிடிக்கும். பழத்தை விட காய் நல்லா சாப்பிடும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா வேறு பறித்து வேறு கொடுத்து விட்ருந்தாங்க மகனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு 5 காய் பறிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பறிச்சுட்டு அப்படியே வெளியே வரையில் ஒரு தம்பி ஸ்கூல் போயிட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு காயை கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த மருந்துக்கு தயிர் வேணும்னு சொல்லிட்டு அக்கா கடைக்கு போனேன். அக்கா எனக்கு ஒரு காய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காய் எடுத்து தயிர் கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் தயிரை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இலை எதுக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த ரணகலி இலை வந்து வயிற்று புண்ணுக்கு, சிறுநீரக கற்கள், அப்புறம் தோல் பிரச்சனை, தலைவலி, அப்புறம் வந்து கல்லீரல் வீக்கம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேங்க. வெறும் இலையை அப்படியே மென்று சாப்பிட கொடுத்தேன். அவர் வந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டு எனக்கு வேணான்ட்டார். இன்றைக்கி எனக்கும் வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்றதால 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தயிர், 2 மிளகு, அப்புறம் வடிச்ச தண்ணி இருந்தது எல்லாத்தையும் ஊற்றி அரைச்சாச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா குடிங்க. அப்படியே கிழக்க பார்த்து நின்று அப்படியே குடிங்க பார்ப்போம். நல்லா தான் திரும்புங்களேன். அப்படின்னு 2 நேரம் நடந்துட்டோம். நின்றுட்டு இருந்த ஒரு மணி பண்ணிட்டு போகிறோம். நான் மட்டும் குடிக்கணும், எங்களுக்கு தெரியும் இருக்குது கொஞ்சோண்டு. எங்கள் வீட்டுக்கார் குடித்தோன்னே நான் ஒரு டம்ளர் குடிக்க போகிறேங்க. சூப்பர் மருந்துங்க இந்த இலை. நல்லா எங்கள் அம்மாக்கெல்லாம் வயிறு வலி செம்ம சூப்பராக கேட்டது பார்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.